பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கியிருக்கலாம். தேவநாதன், அவர் எப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள தராசு கிராமத்தை சேர்ந்த 80 வயது மூதாட்டி நேற்று மாலை அவரது கிராமத்தில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த போது அங்கு மது அருந்தி கொண்டிருந்த 4 பேர் அவரை சவுக்கு தோப்பிற்குள் அழைத்து சென்று அவர் வாயில் மண்ணை வைத்து திருத்தி அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். பின்னர் அந்த பகுதிக்கு அந்த கிராம மக்கள் செல்லும் போது மயங்கிய நிலையில் கிடந்த மூதாட்டியை மீட்டு தற்போது கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்று விடிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மீண்டும் தனிப்படை போலீசாரும் இது குறித்த விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த வழக்குல தொடர்புடைய சுந்தரவேல் என்பவர் காளாம்புலியில் அருகே பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து பண்ருட்டி போலீசார் அவர் இருந்த காடாம்புலியூர் பகுதியில் உள்ள முந்திரி காட்டிற்கு சென்று அவரை சுற்றி வளைத்தனர். அப்பொழுது சுந்தரவேல் சக போலீசாரை உடனடியாக தாக்க முயற்சித்த போது போலீசார் உடனடியாக துப்பாக்கியால் சுந்தரவேலை சுட்டனர். அதில் சுந்தரவேலின் காலில் தற்போது குண்டு பாய்ந்து அவர் அந்த குண்டு காயத்துடன் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சுந்தரவேல் தாக்கியதில் காயமடைந்த 2 போலீசாரும் தற்போது பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பகுதியில் 4 பேர் இருந்ததாகவும், ஆனால் சுந்தரவேல் மட்டுமே பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாகவும் மற்றவர்கள் அவருக்கு துணையாக நின்றதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற 3 பேரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.